மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ். இன்று என்னுடன் சமகால அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிப்பதற்காக திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரை கருணா அவர்கள் வந்திருக்கிறார். அவருடன் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. அவருடன் எனக்கான நட்பு மட்டும் ஒரு 30 ஆண்டு கால நட்பு இருக்கிறது. இருவரும் பல தளங்களில் ஒன்றாக பணியாற்றி இருக்கிறோம். அவருடைய அறிவு செறிவு என்னவென்று எனக்கு தெரியும். நான் யார் என்பதும் அவருக்கு தெரியும். ஆகவே இந்த விவாதம் ஒரு முக்கியமான அறிவுபூர்வமான விவாதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். வாசகர்கள் சார்பில் வரவேற்கிறேன். வணக்கம். நன்றி. வணக்கம் சகோதரா. அதாவது முதல்ல நீங்கள் புரட்சி தலைவரோட நல்ல பழகினவர், அந்த பாக்கியத்தை பெற்றவர். இப்போ கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அவர் சந்தன கலர் சட்டை தான் நிறைய அணிவார் அப்படின்றது. அது ஒரு அப்சர்வேஷன். அவருடைய நிறத்துக்கும் இதுக்கும் அந்த கலர் சட்டைகள் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சந்தனத்துக்கு சந்தனம் போட்டது போலவே இருக்கு. இப்போது ஜனநாயகன் படம் பெரிய அளவுக்கு விவாதத்துக்கு உள்ளா இருக்குது. இதே மாதிரி புரட்சி தலைவருக்கு ஏதாவது ஒரு படம் பிரச்சனைக்குள்ளா இருக்கா? 1958 வெளிவந்த நாடோடி மன்னன் அந்த திரைப்படத்துக்கே பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படின்னு போடுற அந்த எம்ஜிஆர் பிக்சர்ஸனுடைய அந்த இலச்சினை சின்னம், அது 2 வலிமை உள்ள ஒரு ஆணும் பெண்ணும் கைகளில் கொடியை பிடிச்சிருப்பாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சிவப்பு கொடி. அதை தணிக்கை வாரியம் அனுமதிக்க முடியாது. இது ஒரு அரசியல் கட்சியினுடைய கொடி, இதை அனுமதிக்க முடியாது. 58 காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்த அந்த காலகட்டம். அன்றைய புரட்சி நடிகர், பின்னாளைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திரைப்படங்களில் பெரும்பாலும் திமுகவினுடைய கொடி, கொள்கை, லட்சியம் அதை முன்னிறுத்தியே இருக்கிறதுனால இந்த படத்தை அனுமதிக்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இந்த இலச்சினையை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த காலகட்டங்களில் சில வசன காட்சிகளை கூட எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஆட்சியாளர்களுக்கு எதிரான சில இதுகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு அதை அவங்க ஒப்புக்கொண்டாங்க. ஆனால் இந்த லட்சணையோடு வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தது. உடனே தன்னுடைய சகாக்களை அனுப்பி எங்காவது எந்த மாநிலத்திலாவது அரசியல் கட்சி கொடி திரைப்படத்தில் இருக்கிறா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற போது, கேரள மாநிலத்தில் 52, 53 காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கொடியோட அந்த ஒரு திரைப்படம் இருக்குது அப்படிங்கிறது வந்தோடனே அதை நீதிமன்றத்தில் காட்டி அவங்க அதுக்கு ஒப்புதல் வாங்கி தான் அந்த திரைப்படத்தை திரையிட்டார். அதன் பிறகு பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. அந்த திரைப்படத்துக்கு எவ்வளோ நாட்கள் தாமதம் வந்தது அந்த? ஆமாம், கிட்டத்தட்ட அறிவிக்கப்பட்ட ஒரு 1 மாத காலம் தாமதத்திற்கு பிறகு அது வந்தது நான் கேள்விப்பட்டேன். 2 ஹியரிங் முடித்து 1 மாத காலம் தாமதத்தோடு தான் அது வந்தது அப்படிங்கிற மாதிரி தான். இப்போது ஜனநாயகன் ஜனவரி 9ன்னு இப்போ பிப்ரவரிக்கு வருது. இப்போ 1 மாத காலம் தாமதமாயிருக்கு. அந்த மாதிரி நாடோடி மன்னன் 1 மாத காலம் தாமதமாக கோர்ட்டுக்கு போய் தான் எம்ஜிஆர் வாங்குறேன். நிச்சயமா அது அப்போது கருப்பு சிவப்பு லட்சணியோட தான் வந்துச்சு. ஆமாம், அதே இன்னுமே அது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அந்த கருப்பு சிவப்பு கொடியோடு தான் வந்தது. இப்போ அதன் பிறகு அரசு ரீதியான சோதனைகள் என்பது அவருக்கு பல திரைப்படங்களில் வந்தது. இதயக்கனி ரிலீஸ் ஆகிற போது, நேற்றின்று நாளை ரிலீஸ் ஆகிற போது, உலகம் சுற்று வாலிபன் ரிலீஸ் ஆகிற போது, இந்த காலகட்டங்களில் வாரியம் அந்த தணிக்கை துறை எதிர்ப்பில் அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தபோது, நான் ஏன் பிறந்தேன், இந்த நேற்றின்று நாளை திரைப்படமெல்லாம் திரையிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி திரை அரங்குகளில் போய் அராஜகம் பண்ணுறது, நாற்காலியில் உடைக்கிறது, திரைகளை கிழிக்கிறது, அந்த மாதிரி இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் பிரதமர் இந்திரா காந்தி தலைமையிலான அங்கு வரைக்கும் புகார் போய் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்போடு அந்த தியேட்டரில் படங்கள்லாம் வந்தது, திண்டுக்கல்ல, மதுரையில் எல்லாம். அதே மாதிரி உலகம் சுற்று வாலிபன் அந்த படத்தை திரையிட விடாமல் செய்கிறதுக்கான எல்லா பகீரத பிரயத்தனங்கள் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஆமாம்
நம்ம ஜெயக்குமாரோட அப்பா துரைராஜ் ஆமாம். கவுன்சிலராக இருந்தார். அவர் தேவி பாரடைஸ் தேட்டரில் அடித்து துவம்சம் பண்ணி எரிச்சார். கட் அவுட்லேருந்து எல்லாத்தையுமே எரிச்சாருன்னு சொல்லுவாங்க. உலகம் சுற்றுவாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ பெரிய லெவலில் எதிர்ப்பு, மதுரையில் இன்னும் கடுமையான எதிர்ப்பு. அந்த படம் ப்ராசஸ் ஆகிற இடத்துல போய் அதை வந்து ஃபிலிமையே எரிச்சுடணுங்கிற மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டு இங்கே அட்வொகேட் விபி ராமன் மூலமாக மும்பைக்கு அனுப்பி ப்ராசஸை இங்கே சாதாரண அந்த வேஸ்ட் ரோலை தான் இங்கே கொண்டு போய் ஜெமினியில் கொடுத்து அது வந்து அந்த ஏதோ ஒரு லைட் ப்ராசஸ் வரும்போது எரிஞ்சிட்டதாங்க. அதனால தான் மதுரை முத்து சவால் விட்டார். உலகச்சுற்றுவாளியினுடைய எல்லா ஃபிலிம் ரோலும் எரிஞ்சு பஸ்பம் ஆயிடுச்சு, சாம்பல் ஆயிடுச்சு, அந்த படம் இனி வரவே வராது அப்படிங்கிற மாதிரி இருந்தார். 1972 மே மாதம் 11ஆம் தேதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார். அந்த நான் சொன்ன அந்த ப்ராசஸ் அடிப்படையில் அப்போ வந்து ஒரு சம்பவம் என்னென்னா, இந்த படம் திரைக்கு வந்தால் நான் புடவை கட்டிக்கிறேன்னு மதுரை முத்து சவால் விட்டார். அப்போ மதுரையை சேர்ந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இன்றைக்கும் இருக்கிறாரு. நவநீத கிருஷ்ணன், கிருபாகரன், இளவரசன், ராஜேந்திரன் போன்றவர்கள்லாம் இந்த தியேட்டர்களுக்கு பெருமளவில் பாதுகாப்பு கொடுத்ததோடு ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் உலக உருண்டை வச்சு ஒரு சாரட்டில் 5 குதிரைகள் பூட்டிய சாரட்டில் அதில் படப்பெட்டி ஊர்வலம் அப்படின்னு அறிவித்தாங்க. என்னென்னா இந்த படப்பெட்டியில் வெறும் படப்பெட்டி தான், அதில் இருக்கிற அந்த டப்பா ஃபிலிப் ரோல் எல்லாமே அந்தந்த தியேட்டரில் பாதுகாப்பாக கொடுத்துட்டு அங்கே ஆட்கள் இருந்துட்டாங்க, அங்கே எந்த சேதமும் வரக்கூடாதுன்னு. இந்த ஊர்வலத்தில் ஏதாவது நடந்துருங்கிறதுக்காக வெறும் காலி தலைவர் படங்கள் இது வரைக்கும் ஊர்வலம். ஆமாம், அந்த இதில் தமுக்கம் திடலில் தொடங்கி சென்ட்ரல் நியூ சினிமா 2-3 தேட்டர்களில் போட்டாங்க. அந்த தேட்டர்கள் முழுவதுமே ஒரு ரவுண்டு, பெரும்பாலும் மதுரையினுடைய பாதி இடத்த அந்த பாதி இடத்த கவர் பண்ணுற மாதிரி அந்த ஊர்வலம் மிகப்பெரிய அளவில் அந்த ஊர்வலத்தை நடத்தி கொண்டு வந்தாங்க. அது ஒரு என்னென்னா இதில் இன்னொரு சிறப்பு, அப்போ வரி உயர்த்திட்டாங்க அந்த போஸ்டர்ஸுக்கு வரி. அதனால் போஸ்டரே இல்லாமல் உலகம் சுற்றுவாளிவன் வெளிவந்ததுங்கிறது இன்னொரு கூடுதல் தகவல். அதை தாண்டி பெரிய அளவில் வந்து தணிக்கை வாரியம் அவரை பேர் எந்த படங்கள், ஏன்னா அவருடைய காட்சிகள், படங்கள், வசனங்கள் எல்லாமே மக்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். பெரும்பாலுமே அதில் எந்தவித ஒரு வன்முறை பெரிய காட்சிகள் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு வாழ்வியல் நெறிகளை போதிக்கக்கூடிய அவருடைய காட்சிகளாகட்டும், வசனங்களாகட்டும், பாடல் வரிகளாகட்டும் அப்படி இருந்ததுனால தணிக்கைத்துறை அவருக்கு எதுவுமே இல்லை, அந்த லட்சணை மட்டும்தான் இருந்தது. அதற்கு பிறகு பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தப்போ எம்ஜிஆர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணார்? அதுதான், அவர் எப்போவுமே எந்த ஒரு பிரச்சனை, அவர் திரை உலகத்தில் இருந்த பொழுதும் சரி, அரசியல் களத்திற்கு வந்ததும் சரி, அவருக்கு எதிரான ஒரு பிரச்சனைகள் வந்தால் இதை மக்கள் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போது அவருடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள், அவரை சுற்றி இருந்த அந்த சட்ட வல்லுநர்கள் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு ஒட்டுமொத்தமாக அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் என்கிற ஒரு பேரமைப்பு அவருக்கு பின்புலமாக இருந்தது. ஆமாம், முதல்ல அதில் என்னென்னா, ஒரு ரசிகர் மன்றத்திற்கு இன்னொரு பிரபல நடிகரே தலைவராக இருந்தது என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இதுதான். 1950 தான் மன்றம் மதுரையில் தொடங்குறாங்க, 51 சென்னையில் தொடங்குறாங்க. இந்த வன்னை பாண்டியன், மதுசூதனன் போன்றவர்கள், கல்யாண சுந்தரம், புரட்சிமணின்னு ஒரு பெரிய செட்டு. அதனுடைய நீட்சியாக ஒரு 52-53 காலகட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம்னு எல்லா எம்ஜிஆர் மன்றங்களையும் நம்ம தமிழ்நாடை தாண்டி பிற மாநிலங்களில் இருந்தது. கர்நாடகா, ஆந்திரா, மும்பை, டெல்லி வரைக்கும் இருந்தது. வெளிநாடுகளில் கனடா, ஃப்ரான்ஸு, மலேசியா. அதனால தான் அது அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம்னு KR ராமசாமி, பிரபல நடிகர் KR ராமசாமி தான் முதல் தலைவர். அதற்கு அடுத்து ராமவீரப்பன் தலைமை பொறுப்பேற்றார். அதற்கடுத்து முசிறிப்புத்தன் தலைமை பொறுப்பேற்றார். அது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருந்ததுனால அந்த இராணுவ கட்டுப்பாடாக இருக்கும். நீங்கள் படம் 2வது காட்சி முடிந்து போகிற பெண்களுக்கு பாதுகாப்பாக ஒரு 10-20 பேர் யூனிஃபார்மோட எம்ஜிஆர் ரசிகர்கள் போய் அவங்கெல்லாம் போய் சரி வீடு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு, ஏதாவது தகராறு வந்ததா, இரவு 2 மணி 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி ராமவீரப்பன்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் பிரச்சனை எம்ஜிஆர் கேட்டிருக்கார். பாதுகாப்பாக போயிட்டாங்களா, தேட்டரில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்போவே ஒரு பொது அக்கறை அவருக்கு இருந்தது. அந்த வகையில் தான் அவருடைய அந்த திரை உலகத்தில் இந்த அளவிற்கு அவருக்கு மக்களுடைய ஆதரவும் செல்வாக்கும் பெருகியது என்பது அவருடைய அந்த அணுகுமுறைகள் தான். அதுதான் அவரை இன்றளவுமே, அவர் இறந்து 38 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்றளவும் அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக, மகானாக, அவர் மறைவுக்கு பிறகு அவரை இப்போ
ஒரு தெய்வ சக்தியாக கருதி அவருடைய பக்தர்களாகவே இன்றும் மாவட்டந்தோறும் கூட்டங்கள் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவிற்கு திரையுலகிலும் அரசியல் பொதுவாளிலும் ஒரு ஏக சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர் தான் அன்றைய புரட்சி நடிகர், இன்றைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் திமுகவில் இருந்து நடிகராக இருக்கும்போதும் நாடோடி மன்னன் மாதிரி பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கின பிறகும் உலகம் சுற்றும் வாலிபன், நேற்று இன்று நாளை, இது மாதிரி பிரச்சனை வந்தது. அவர் வந்து பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் அவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் திமுகவில் இருந்தப்பவும் சரி, அதிமுகவை தொடங்கின அப்புறமும் சரி. என்றைக்காவது அவர் மோசமாக உணர்ச்சி வசப்பட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணி போவார்? நீங்கள் சொன்னீங்க மக்கள் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன கான்செப்ட்? இது எப்படி அன்றைக்கி வந்து ஹேண்டில் பண்ணி நடக்க முடிஞ்சது? அதாவது அன்றைய தினம் தமிழ் திரையுலகில் ஒரு ஏக சக்கரவர்த்தியாக வலம் வந்த திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அவருடைய ரசிகர்களை தாண்டி பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் ஒரு அபரிமிதமான ஆதரவு இருந்தது. மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். அந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது அவருக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்களை அவர்களே பார்த்து அவங்கள சமாளிக்கக்கூடிய அளவுக்கான அந்த நிலைப்பாடு இருந்தது. எந்த ஒரு பிரச்சனையானாலும் அதனுடைய மூலத்தன்மை, இது எதனால் எப்படி ஏற்பட்டது என்பதை அறிந்து அதை சட்ட ரீதியாகவோ அல்லது தன்னுடைய அந்த ரசிகர்கள், தன்னிடம் இருக்கிற அந்த நிர்வாகிகள் இவர்கள் மூலமாகவோ அந்த பிரச்சனையை எளிதில் கையாளக்கூடிய அளவிற்கு தொடக்க முதலே அவருக்கு இருந்தது, அந்த சாமர்த்தியம் இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 72 தொடங்கிய உடனே 72 அக்டோபரிலிருந்து அந்த 76ஆம் ஆண்டு திமுக ஆட்சி கலைக்கப்படும் வரையிலும் மிக பயங்கரமான வன்முறையை எதிர்கொண்டார். அரசியல் ரீதியாக மிக பயங்கரமான வன்முறை. நீங்கள் தமிழர் படையினே ஒரு படையை உருவாக்கி திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும், அவர் மலையாளி என்பதற்காக இங்கே சென்னையில் கோவையில் இருந்த மலையாளியினுடைய சொத்துக்கள் அடித்து சூறையாடப்பட்டது. ஒரு நடிகன் நாடாள முடியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மிகப்பெரிய அளவில் வன்முறை, அவர் மீதே கொலை வழக்கு, அவரையே கொலை செய்ய முயற்சி என்பது. இப்போ இதையெல்லாம் மக்கள் ஆதரவு என்பது அதிகமாக இருந்ததால் தான் இவங்களால் அதை வெற்றி பெற முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு பிரச்சனைக்காக இப்படி ஒரு நிலைப்பாடு வந்து விட்டதே, ஏன் இது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஒதுங்குற மாதிரி ஒருபோதுமே நினைக்கல. எல்லாவற்றையுமே எதிர்கொண்டு அதை முறியடித்து தான் அவர் வந்தார். நீங்கள் 72 முடிஞ்சோடனே 73 6 மாதத்தில் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அன்றைக்கு மத்திய ஆட்சி கட்சியான இந்திய தேசிய காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், ஸ்தாபன காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பெரும் அரசியல் கட்சிகளையும் புதிய வேட்பாளர், புதிய சின்னம், கே மாயத்தேவன் ஒரு புதிய வேட்பாளர், இரட்டை இலை, அப்போ புதிய சின்னம் சுயேட்சை சின்னம் தான். அதை களத்தில் இறக்கி ஒரு மகத்தான வெற்றி. மொத்த வாக்குப்பதிவில் 50% மேலே மாயத்தேவர் வெற்றி பெறுவர். 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. அப்போ இந்திய அரசியலே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மகத்தான வெற்றியை அன்றைய தினம் பெற்றார். அதுக்கு அடுத்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 74 புதுச்சேரி வெற்றி. அப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 77, 80, 84 ஒரு ஆர்டிக் வெற்றி. இப்போ தமிழ்நாடு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ராஜதந்திரி, சாணக்கியன் என்று பொதுவெளிகளில் பேசப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவர்களை கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கோட்டை பக்கமே வர முடியாத அளவிற்கான ஒரு சூழலை உருவாக்கினார். அது என்ன? முழுக்க மக்களுடைய ஆதரவு தான். அந்த மக்கள் ஆதரவு இருந்தால்தான் ஒரு அரசியல் தலைமை நிலைத்திருக்க முடியும் என்பதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அது அவருடைய வாழ்க்கையில் எதிர்கொண்ட அத்தனை சவால்களையும் முறியடித்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்று கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் இந்த மண்ணில் ஒரு மகத்தான ஆட்சியை கொண்டு வந்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஒரு பீரியடு அது வந்து அவர் சமாளித்தார். அதான் ஒரு புரட்சி தலைவர். ஆனால் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு நடிகர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அதாவது தமிழ் திரையுலகில் பெரிய அளவில் சிக்கலான நிலை என்பது நாம் அறிந்த வகையில் இந்த சென்சார் போர்டினுடைய தடை என்பது ஒரு சில படங்களுக்கு நடிகர்கள், சிவாஜி கணேசன் படமாகட்டும், ஜெய்சங்கர் படமாகட்டும், ஸ்ரீகாந்த் படமாகட்டும், அப்போ தோரகான்னு ஒரு படம் கூட அந்த 80களில் வந்தபோது அதுக்கு பிரச்சனை வந்தது.
அதை வந்து இன்னொரு டீம், அதாவது இந்த மாநில இந்த தணிக்கை வாரியம் ஒரு மாதிரி தடை விதிச்சதுன்னா மத்திய வாரியத்துக்கு போய் அதை வாங்கிட்டு வருவாங்க. அது மாதிரி ஒரு சில படங்கள். ஆனால் இப்போ நேரடியாக மத்திய வாரியம் தான், மாநில வாரியம் இல்லை. இப்போ மத்திய வாரியமே போகிறதுனால இந்த சிக்கல் வந்திருக்கிறது. அப்போவும் ஒரு சில படங்களில் இருக்குது வன்முறை காட்சிகள், அல்லது இந்த யூஏ, அப்போ கூட யூஏ இல்லை, ஏ அடுத்து யூ தான் இருக்கும். அந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட்டுக்காக தோறாகலாம் ஏ சர்டிஃபிகேட் தான். அப்படி எடுக்கிற போது வாரியத்தினுடைய விசாரணை வளையத்திற்குள்ளே போய் தாமதமாக 1 மாதம் 2 மாதம் தாமதமாக வெளிவந்ததெல்லாம் உண்டு. அது திரைப்படத்துறையில் எனக்கு தீவிர ஈடுபாடு இல்லாதனால என் நினைவில் இல்லை. ஆனால் நம்ம கேள்விப்பட்டோம் அந்த 70-80கள் காலகட்டத்தில் அந்த நியூ வேவ்னு வந்த திரைப்படங்கள் இருந்ததில் அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததாக நம்ம கேள்விப்பட்டோம். இன்னைக்கு ஜனநாயகன் வந்து இந்த அளவுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டுருக்கு. இதை வந்து அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, கோர்ட்டு வந்து ஒரு தீர்ப்பளிக்குது, அதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. மறுபடியும் ஹைகோர்ட் வந்து அந்த சிங்கிள் ஜட்ஜுக்கிட்டேயே நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பளிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஜனநாயகன் வந்து இந்த எலெக்ஷனுக்குள்ளே வருமா இல்லை வராதா, எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரித்த திரைப்பட நிறுவனத்தினர் அவசரப்பட்டவங்களன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு சென்சார் போர்டுக்கு போய் ஒட்டுமொத்தமாக தீர்ப்பு வந்து அது கையில் அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சோன்னே தான் இவங்க டேட்டே ஃபிக்ஸ் பண்ணணும். யாரோ ஒருத்தர் வாய் மூலமாக தெரிவிச்சிருக்காரு, எல்லாம் ஓகே ஆகிடுச்சுங்க, நீங்கள் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5-6 பேரில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை நம்பி இவங்க தேதியை அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அந்த குழுவில் இருந்த ஒருத்தர் தான் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கார். இது வந்து இந்த மாதிரி அந்த இராணுவ செம்பல் இருக்குது, ஏதோ சில காட்சிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த காட்சிகளை கூட நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கிட்டு கூட நாங்கள் பண்ணுறோம். அப்படிங்கிற போது இல்லை இது வந்து ரெவ்யூ கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால, பொதுவாகவே ஒரு பிரச்சனை வருகிறதுனா ஒரு கமிட்டி இருக்குது, கமிட்டியில் பெரும்பான்மை ஒரு முடிவு எதுவோ அதை, இப்போ 3 ஜட்ஜஸ் ஒரு தீர்ப்பு வருது, 2 ஜட்ஜஸ் ஒரு தீர்ப்பு, இன்னொரு ஜட்ஜஸ் ஒரு தீர்ப்புன்னு இந்த 2 ஜட்ஜு சொன்ன தீர்ப்பு தான் நமக்கு அமலுக்கு வரும். அந்த மாதிரி ஆமாம், அது அவசரப்பட்டாங்க அப்படிங்கிறது முதலாவது. இன்னொன்று, இந்த நீதியரசர் ஆசா வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, இதுக்கு ஒன்றும் தடை இல்லை, பெரிய அளவில் இல்லை அப்படின்னு. ஏன்னா நம்ம பல திரைப்படங்கள் பார்க்குறோம், இராணுவ மைதானத்துக்குள்ளே போய் இராணுவத்துக்குள்ளேயே இருந்து இராணுவத்தினுடைய அத்தனை பதவிகள் இருக்கிற அந்த எம்பலம் இதுகள்லாம் போட்டு கூட திரைப்படங்கள் வந்திருக்கு, அண்மையில் கூட வந்திருக்கு. ஆனால் அது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இதில் ஜனநாயகன் திரைப்படம் வெளிவருவதற்கு மத்திய அரசு தடையாக இருக்கிறதுங்கிற மாதிரி காங்கிரஸ் திமுக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அது தணிக்கை வாரியம் என்கிற ஒரு தனி அமைப்பு தான். இவர் அரசியலுக்கு வருவதால் இவரை கட்டுப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொது வெளிகளில் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நீதித்துறையுமே கூட ஒரு தனி நீதிபதி உடனே இந்த தயாரிப்பு நிறுவனம் நேராக அந்த 2 ஜட்ஜு பெஞ்சுக்கு போகிறாங்க, அவங்க உடனே தடை கொடுத்துட்றாங்க. இந்த விசாரணை இருக்கிற போதே உச்சநீதிமன்றம் போயிருக்கக்கூடாது. இந்த விசாரணை இது முடிகிறதுக்கு பிறகு ஹைகோர்ட்டில் ஸ்டே போட்டு அப்பீல் போட்டு அதுக்கு பிறகு இது முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் போயிருக்கலாம். இவர்கள் அவசரப்பட்டு அங்கே உச்சநீதிமன்றம் போனோன்னா உச்சநீதிமன்றத்துலேயும் வாரியம் போய் இந்த மாதிரிலாம் இருக்குது, நாங்கள் ரெவ்யூ கமிட்டிக்கு போட்டிருக்கோம், அந்த ரெவ்யூ கமிட்டியினுடைய முடிவுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு அனுமதி தர்றோம்னு சொன்னால் அது கூட பொறுக்காமல் இங்கே வந்துட்டாங்கன்னு உடனே அவன் நேராக அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். இப்போ உயர்நீதிமன்றத்தில் மறுபடியும் விசாரணை நடத்தி மறுபடியும் இங்கேயே ஆசாவுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த முதல் தீர்ப்பை ரத்து செய்துட்டு மீண்டும் விசாரிக்கணும். இப்போ விசாரிக்கிற போது ரெவ்யூ கமிட்டியில் ஒரு டைம் கேட்பாங்க, வாரியத்தில் ஒரு டைம் கேட்பாங்க. பிப்ரவரிக்குள்ளே இந்த படம் வரலைன்னா தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கொடுத்துரும். அப்போ தேர்தல் தொடர்பான பிரச்சார படம் இதை அனுமதிக்கக்கூடாதுன்னு யாராவது கோர்ட்டுக்கு போனான்னு தடை முடிஞ்சிடும். அப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காகவே ஜனநாயகனை எடுத்ததாக நம்ம பார்த்தோம். இது ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஆயுதம். இது வந்து பெரிய அளவில் இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு துணை நிற்கும் என்று விஜய் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் இருந்தாங்க. ஆனால் இப்போ துரதிருஷ்டவசமாக இப்படி ஒரு நிலைப்பாடு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அரசியல் ரீதியாகவும் அவருக்கு ஒரு நெருக்கடியை பாஜக கொடுக்கிறதோ என்கிற சந்தேகம் இந்த ஜனநாயகன் மூலமாக பரவலாக்கப்பட்டு விட்டது தான் நான் பார்க்குறேன். இந்தியாவோட சொலிசிட்டர் ஜெனரலே வந்து இந்த கேஸில் வந்து டெல்லியிலேருந்து காணொலி மூலமாக ஆஜரான ஒரு விஷயம். அது வந்து மத்திய அரசுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு
காமிச்சது. அதுக்கு எதிராக இப்போ ராகுல் காந்தி வந்து அறிக்கை கொடுத்தாரு. காங்கிரஸ்காரங்க எல்லாருமே பேசினாங்க, முதலமைச்சரே பேசினார். ஆனால் இதை பற்றி விஜய் பேசாமல் இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்படிதான் எம்ஜிஆர் இருந்தாரா? ஆமாம், இந்த மாதிரி சிச்சுவேஷனை இப்போ விஜய் வந்து பேசாமல் சமாளிக்கிறார். இப்படிதான் எம்ஜிஆர் இருந்தாரா? எம்ஜிஆர் பேசாமல் தான் இருந்தாரா? இல்லை, குறைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவில் பிரச்சனையினுடைய தாக்கம் வந்த உடனே அது தொடர்பாக பொதுவெளிகளில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருவார். இது மாதிரி இருக்க ஒரு அராஜக போக்கில் ஈடுபடுறாங்க, இது வந்து மக்கள் மத்தியில் ஈடுபடாது, மக்கள் இதற்கு உரிய தீர்ப்பு காண்பார்கள் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவார். ஆட்சி போனப்பவுமே நான் என்ன தவறு செய்தேன், இது ஒரு களத்தில் இறங்கிட்டார், களத்தில் இறங்கிட்டார். அவன் இந்த மாதிரியான அந்த 72 கட்சி தொடங்கினதுக்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த திமுக அரசுக்கு எதிராக அந்த அனைத்து கட்சி ஆல் பார்ட்டி மீட்டிங் முதல் கூட்டமே மதுரையில் தான். அந்த மின்சார தடை கட்டுப்பாட்டு பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது கண்டன பொதுக்கூட்டம். இந்த மின் தடை கண்டன பொதுக்கூட்டம்னு ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் மதுரை அந்த முனிச்சாலை வைகை ஆற்றிலே போட்டு கடுமையான விமர்சனம் வச்சார். அரசுக்கு எதிராக அரசனுடைய நிலைப்பாட்டை அவ்வப்போது கண்டித்து வந்தார். ஆனால் திரு விஜய் அவர் அப்படி இல்லை. இந்த அரசனுடைய செயல்பாட்டையும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்த பாஜகவுக்கு எதிராகவும் தன்னுடைய அரசியல் எதிரி என்று பிரகடனப்படுத்த திமுகவுக்கு எதிராகவும் பெருமளவு விமர்சன கருத்துக்களை முன்வைக்கிறதுல பொது வழியில் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாகவும் இல்லை. தனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையை கையாளுவதற்கு கூட அவர் துணிச்சலாக பேசலை அப்படிங்கிறது அவங்க தரப்பிலும் இருந்தே தாவேகா தரப்பில் இருந்தவங்க ஏன் இவ்வளவு மௌனம் சாதிக்கிறார் அப்படின்னு. இது மௌனத்தின் மூலம் கடந்து போவதால் அவருக்கு என்ன கிடைக்க போகுது? அதான் கேள்வி. ஆமாம், அது கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்க, இந்த போராட்ட குணம் இல்லை அப்படின்னா அரசியலை சக்ஸஸ் பண்ண முடியாது. அது இருந்தால்தான் நிச்சயமாக அது வெற்றிகரமாக அடைய முடியும். தன்னை பழிவாங்குகிறார்கள், நீங்கள் அதை கூட சொல்ல வேணாம். ஜனநாயகன் போல எத்தனையோ திரைப்படங்கள் இருக்குது. இப்போ இதற்கு மட்டும் ஏன் இந்த இடையூறு என்பதை மக்களை நீங்கள் பார்த்துக்குங்க, என்னுடைய நிலைப்பாடை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு மக்கள்கிட்ட வரணும்ல. அதுவும் வரலைங்கிற போது ஒரு நெருடல் இருக்கிறது பொதுவெளிகளில். இப்போ இவர் பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் அரசியலுக்கு வந்தார், அவருடைய பி டீம் அப்படிங்கிற மாதிரி சில வலைத்தளங்களில் ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை நிரூபிக்கும் வகையில் இவருடைய செயல்பாடு இருக்கிறதோங்கிற சந்தேக பார்வையும் பொதுவெளிகளில் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம அவர் தான் தெளிவுபடுத்தணும். ஆக மொத்தம் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. கொள்கை எதிரி வந்து ஜனநாயகன் படத்தை வந்து தடை விதிக்கிறாங்க, அதனால் பேசாமல் இருக்கிறதுன்றது வந்து எந்த விதமான நிலைப்பாடு அது? ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்த கமலஹாசன் அவர் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளலை. ரஜினிகாந்த் இந்த பிரச்சனையை வரேன்னு சொன்ன ரஜினிகாந்த் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள, அரசியலுக்கு வந்த விஜயகாந்த் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளலை. இந்த மாதிரி பிரச்சனையை திரைப்பட பிரச்சனையை எதிர்கொள்ளலை. பிரச்சனை வந்து இவருக்கு தான் வருது. அப்போ இவர் ஏன் பேசாமல் போகிறாரு? அதுதான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒரு நெருக்கடியை கொடுக்கறது அப்படிங்கிறது இப்போ பொதுவெளிகளில் அவங்க தரப்புலையும் காங்கிரஸ் திமுக தரப்புலையும் சொல்லிச்சு. தாவேக்காவுமே ஆமாம் இப்படி ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சார சக்தியாக எங்களுக்கு பயன்பட வேண்டிய ஜனநாயகனை தடைப்படுத்தி விட்டார்கள். நீங்கள் வர வழியில் நான் போஸ்டர்லாம் பார்த்தேன், ஜனநாயகன் மீண்டும் வருவான், தமிழகத்தின் ஜனநாயகத்தை காப்பான் அப்படிங்கலாம் அவருடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள், நிர்வாகிகள் போஸ்டர் ஓட்டுறாங்க. அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறார். அப்போ அங்கே தான் நமக்கு அந்த சந்தேக புள்ளி என்பது இருக்கிறது. ஏன் இந்த நிலைப்பாட்டை எடுக்க மாட்டேங்கிறாரு? சப்போஸ் வாரியத்துக்கு எதிராக தொடர்ந்து வழக்குன்னு போகிறாங்க, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்று போகிறார்கள். இதில் மூல காரணம் யார்? அந்த ஒரு நபர் யார்? அவர் அடையாளப்படுத்தணும்ல. இப்போ 5 பேர் 6 பேர் கமிட்டியில் இருந்து ஒரே ஒரு நபர் அப்ஜெக்ஷன் பண்ணி ரெவ்யூ கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படிங்கிற போது அவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, அதை நீங்கள் அம்பலப்படுத்துங்களேன், அதுதானே சரியாக வரும். அது இல்லைங்கிற போது நமக்கு அந்த சந்தேகம் இருக்குது நிச்சயமாக. இப்போது உங்களுடைய கற்பனைக்கே விடுறேன் நான், இந்த இடத்துல விஜய் பொசிஷனில் எம்ஜிஆர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? அடுத்த வினாடியே அம்பலப்படுத்தி இருப்பாங்க. என்னுடைய திரைப்படத்தில் என்ன குற்றம் கண்டீர்கள், ஏன் இந்த நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பார். உடனே மக்கள் மத்தியில் வந்துடுவார். எதிர்பார்க்கிற என்னுடைய ரசிகர்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது, குறித்த நேரத்தில் நான் கொண்டு வந்தே ஆக வேண்டும், ஏன் இந்த நிலையை எடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் வாரியத்து மேலேயும் மக்கள் கொண்டு போயிடுவார். பிரச்சனையை கொண்டு போயிருப்பார், நிச்சயமாக கொண்டு போயிருப்பார். அதில் எந்த மாற்று கருத்து. நாடோடி மன்னனில் அப்படி கொண்டு போனார். அதுதானே கொண்டு போனார்ல. ஏன் இந்த தடைனார் கட்சியில்? அதாவது
ஒரு கட்சியினுடைய அந்த கொடி அது ஒரு பிரச்சார கொடியாக பயன்படுத்தும் என்பதால தான் தடைப்படுத்துகிறீங்க. ஆமாம், இது தொடர்பாக நான் வந்து சட்ட ரீதியாக சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தன்னுடைய சகாக்களை விட்டு எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது கம்யூனிஸ்ட் கொடி இருக்கிறதாக இது போராடி கொண்டு வந்துட்டார். அதை கொண்டு வந்துட்டார். அப்போ வந்து நீங்கள் அது சவால் விடக்கூடிய நேரம் இல்லை. அது சவால், ஏன்னா ஒரு நியாயமான காரணமாக வாரியம் சொல்லுது, நம்ம தணிக்கை துறை சொல்லுது அப்படின்னு நினச்சி தான் இதுக்கு ஆதாரபூர்வமாக கொண்டு வந்து சட்ட ரீதியாக அதை எதிர்கொண்டு முறியடித்து வந்துட்டார். இப்போவும் ஜனநாயகனில் இருக்கிற அந்த மாறுபட்ட விஷயங்கள் இப்போ என்னென்னா, இந்த இராணுவ அதிகாரிகள்கிட்டையும் அனுப்பி இது தொடர்பாக கருத்து கேட்குறேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு சிட்டிங் ஆசாம் முடிஞ்சு 2வது போகிற போதே திரைப்படத்தை நீதிபதிகள் பாருங்கள், அதில் ஆட்சேபகரமாக இருந்ததுன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் விஜயகாந்த் படத்தில் கூட ஏதோ ஒரு பிரச்சனை வர்ற போது நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றத்தில் பார்த்துட்டு ஆட்சேபகரமான காட்சி 1-2 இருந்ததுன்னா எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அணுகுமுறையாவது கடைப்பிடிச்சிருக்கணும். மேலும் மேலும் போயிட்டு இதுக்கு மூல காரணம் என்ன அப்படிங்கிறத கூட அவங்க புரிந்து கொள்ளாமல், அதை புரிந்தும் இதை வெளிப்படுத்த வேண்டாம்னு கருதிட்டாரோ என்னன்னு தெரியல. ஏன்னா தயாரிப்பு நிறுவனம் அப்போவே சொல்லிச்சு, 500 கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் செலவு பண்ணிட்டோம், இப்போ மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள், வந்தால் அதனுடைய எப்படி ரீச் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இதை விஜயே பேசணும். என்னுடைய ரசிகர்கள் மக்கள்கள் எதிர்பார்ப்பு இருக்குது, இதில் எந்த காட்சி ஆட்சேபகரமானது என்று சொல்லுவீர்களோ அதை நான் எடுத்து விட்டு கூட ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஆனால் இது ஒரு பெரிய இடியப்ப சிக்கலில், சட்ட ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு இடியப்ப சிக்கலில் இவர் விஜய் சிக்கி கொண்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள்.